எனது அன்பு சிஷியர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ என்ன ஒரு பதிவு பார்க்க போகிறோம்னா, புதையல் பற்றி சில தெளிவுகள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போகிறேன். இன்றைக்கி புதையல் 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 அப்படின்ட்டு நிறைய பேர் ஒரு புதையலை தேடி அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறாங்க. சிலர் அவங்கக்கிட்ட இருக்கிற இடத்துல இருக்குது, இதை எப்படி எடுக்க முடியும், புதையல் இருக்கிறது உண்மைதானா, அது எனக்கு கிடைக்குமா, கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், எவ்வளவு செலவாகும், உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா, இது மாதிரி நிறைய கேள்விகள் ஃபஸ்ட்டு எழுப்புகிறாங்க. சரிங்களா? இது எடுக்க முடியும், எடுக்க முடியாதுன்ற விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுக்கு ஒரு 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். மந்திரம், யந்திரம், தந்திரம் ப்ளஸ் சிறப்பு வாய்ந்த சில அபூர்வ மூலிகைகள், இவைகளை பயன்படுத்தி இவற்றை எடுக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு புதையல் என்பது என்ன என நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். சரிங்களா? நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வர்றவங்க உங்களை 1000 கொஸ்டின் மடக்கி எப்படி ஒன்றாலும் கேட்கலாம். அதற்கு நீங்கள் தெளிவாக இருந்தால் சரியான பதில் நீங்கள் கொடுக்கலாம். முதலில் புதையல் என்பது என்ன? புதையல் என்பது ஒருவர் அவருடைய சேமிப்பை அல்லது அவருடைய பரம்பரை சொத்துக்களை பாதுகாக்க ஒரு இடம் இல்லாததால் ஒரு சில இடத்தை தேடி அவங்கள் பதுக்கி வைக்க பயன்படுத்தப்பட்டது தான் இன்றைய காலத்தில் அது புதையல். உதாரணமாக சொல்லணும்னா, கோயில்கள் பார்த்துருப்பீங்க, குளங்கள் பார்த்துருப்பீங்க, காடுகள் பார்த்துருப்பீங்க, சில விவசாய நிலங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதே போல் சில மலைகள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குமான்னா 100% இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ராஜா காலத்தில், அதாவது நாம் முன்னோக்கி இல்லை, பின்னோக்கி 50 வருடம், 100 வருடம், 150 வருடம், அப்படி 1000 வருடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது அவர்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வாழ்ந்து வந்த இடத்தில் இன்றைக்கு புதையல்கள் இருக்கணவே என்றால் உள்ளன, இருக்கின்றன. அவற்றை நாம் எப்படி கண்டு அறிவது? அக்காலத்தில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்புக்கு வேண்டி வீட்டில் வைக்க முடியாது, திருடர்கள் தொல்லை. வீட்டில் இவங்களும் இருக்க முடியாது, ஏன்னா வேலை சுமை, வெளியே போகணும் வரணும் செய்யணுன்ற மாதிரி இருக்கும்போது அவங்க யாரையும் நம்ப முடியலை. வீட்டில் மகளிரை நம்பி வச்சா அவங்களுக்கு என்ன பின்னாடி பின் விளைவுகளோ பாதிப்புகளோ ஏற்படுன்ற என அஞ்சி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பூமிக்கு அடியில் 2 அடி 3 அடி 5 அடின்ற அளவில் பள்ளம் எடுத்து உள்ளே வைக்க ஆரம்பித்தாங்க. இதையே தான் கோயிலில் சில கருவறைகளுக்கு உள்ளே வச்சாங்க. அது நீங்கள் இன்றைக்கி நிறைய நாளிதழில் பேப்பர்ஸ்லாம் பார்க்கலாம். சீரமைக்கும் போது சில விஷயங்கள் கிடச்சதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அது ஒரு ஐதீகம். 2வது, அதே போல் குளங்களில் சில விஷயங்கள் உள்ளே போட்டுட்டாங்க. ஏன்னா குளத்தில் நிறைய தண்ணி இருக்கும், யாரும் வரமாட்டாங்க போக மாட்டாங்க, பொதுமக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற காரணத்தால் அங்கே பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அது மட்டும் அல்லாமல் விவசாயம் பண்ணும் நிலத்துலையும் சரி, மலைகளுக்கு அடியிலையும் உள்ளே ஒரு குடைஞ்சி ஒரு குடவரை மாதிரி செஞ்சு அது உள்ளேயும் சரி, சில பாறைகளை உடைத்து அதை நடுவில் வைத்து மூடியும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சு அவங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அந்த தங்கமோ வெள்ளியோ வைரமோ அக்காலத்தில் விலை மதிக்க முடியாத பொருட்கள், ரத்தினங்கள், இது மாதிரி பொருட்கள்லாம் பூமிக்கு அடியில் பதுக்கி வைக்கப்பட்டன என்பதை விட அவங்க பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டன. சரிங்களா? இப்போ நாளடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பேரழிவு ஏற்பட்டு இருக்கலாம், பருவ காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், திடீரென அந்நிய படையெடுப்புகள் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய இந்திய மண்ணில் நிறைய அரசுகள் உள்ளே வந்துருச்சு. சரிங்களா?
இதில் வந்து போர் 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 அக்காலத்தில் போர் தான் முக்கியம். எனக்கு இங்கேருந்து அது வரையும் என்னுடைய இடம், இது வரையும் என் எல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. அதனால் இந்த பொருட்கள் எல்லாம் பூமியில் அப்படியே நிறுத்தப்பட்டன. இதை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுடைய தலைமுறை போன பிறகு அந்த பொருட்கள் அங்கேயே கிடக்கிறது. இதை பின்வரும் காலத்தில், அதாவது இக்காலத்தில் அந்த இடத்த வாங்குவர்கள் ஒரு வீடு கட்டுவதற்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் செய்வதற்கோ மண்ணை தோண்டும் போது சில இடத்தில் சில சிற்பங்களும் சில நம்மளுடைய பாரம்பரியமான சிவ திருமேனிகளும் அதில் வந்து கிடைக்கிறது. அதே போல் சில இடத்துல சில தங்க உலோகப் பொருட்களும் கிடைக்கிறது. இதைத்தான் நம்ம வந்து புதையல் என்று நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இதை எடுக்க முடியுமானா 100% எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு பார்க்கலாம்.